பேய் படத்தில் வரா மாதிரி தான் இருக்குது லொக்கேஷன்லாம். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம அழகான ஒரு ஸ்பீட் போட் சர்வீஸில் அந்த ரோஸ் ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கோங்க. வேவ்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால நம்ம டிரைவர் வந்து பார்த்து போயிட்டுருக்காரு. அவர் ஒரு விஷயம் சொன்னார், அதுதான் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ப்ரோ, உங்களுக்கு தான் இது வந்து வேவ்ஸ் அதிகம், எங்களுக்கு இது வந்து ரொம்ப நார்மல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி போகிறது வந்து நார்மலாக. வேவ்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னா வந்து போட்டை வந்து இவ்வளோ தூரம் தூக்குமா, கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் அளவுக்கு வந்து தூக்கி போடுமா. ஸோ ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இந்த பியூட்டிஃபுல் ரோஸ் ஐலாண்ட் ட்ரிப்புங்க. இப்போ நம்ம இங்கேருந்து போயிட்டு இருக்கும் போது ரோஸ் ஐலாண்ட் பற்றி ஒரு சின்னதாக கதை பார்த்துடலாங்க. பிரிட்டிஷிங்க வந்த காலத்தில் போர்ட் பிளேயரை வந்து அவங்க கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணலையா, இந்த ரோஸ் ஐலாண்டு தான் வந்து கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணாங்களாம். அங்கே ஏகப்பட்ட விஷயம் வந்து ஹிஸ்டாரிக்கலாக மான்யூமெண்ட்ஸாக இருக்குங்க. ஒரு சூப்பரான மேட்டர் தெரியுமா? 96 மூவியில் விஜய் சேதுபதி ஒரு மானுக்கு வந்து பிரெட் ஊட்டுற மாதிரி சீன் இருக்கும்ல, அது இந்த ரோஸ் ஐலாண்டில் தான் எடுத்திருக்கு. அந்த ஃபெரியில் கார் போகிறது எல்லாமே இந்த அந்தமானில் எடுத்தது தாங்க. அந்த பியூட்டிஃபுல் ஷாட்ஸ் எல்லாமே இங்கே எடுத்தது தான். அந்தமான் டூர் பொறுத்த வரைக்கும் 22,500 ரூபாய்க்கு 3 நைட்டு 4 பகல் கொண்ட டூர் வந்து ஜாலி ஹாலிடேஸ் பண்ணி தராங்க. இந்த 22,500 ரூபாயில் போயிட்டு வர ஃப்ளைட் டிக்கெட்டு, காலை சாப்பாடு, கார் செலவு, அங்கே லோக்கலில் சுற்றி பார்க்குற செலவுன்னு சொல்லிட்டு எல்லாமே இன்க்ளூடடுங்க. இந்த போஸ்டர்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் இல்லை உங்களுக்கு போகணும்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். இந்த இடத்துல பயங்கரமான ஒரு சம்பவங்க. அந்த ஷிப்பு வந்து வந்துட்டு இருக்கு, ஹார்ன் அடிச்சு எங்களை வார்ன் பண்ணுறாங்க, சீக்கிரம் கிராஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதனால நம்ம ஆள் சும்மா அடிச்சு பிடிச்சின்னு பயங்கர வேகமாக போயிட்டு இருக்காரு. செமையாக ஆனால் வந்து கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. இவங்க எல்லாருமே வந்து த்ரூ வயர்லெஸ் வந்து கனெக்டடில் இருக்காங்க. ஸோ ஏதாவது இஷ்யூ இருந்தால் இவங்களுக்கும் தனியாக ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கும், அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துடுது. பாருங்கள், அந்த ஷிப் கிளம்பிடுச்சு. அந்த ஷிப்பால் பிரேக் போட்டு நிறுத்த முடியாதான், நம்மளால் திடீர்னு ஸ்பீடு ஏற்ற முடியும், திடீர்னு ஸ்பீடு குறைக்க முடியும். சூப்பராக போய் இந்த போட் சர்வீஸை அந்த ஷிப்புக்கு வந்து வழி விடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. பாருங்கள், மேலெல்லாம் தண்ணி பயங்கரமாக அடிச்சு விட்டாரு. இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குங்க. ஏங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுதாங்க வந்து அந்த வாட்டர் ஸ்போர்ட் காம்ப்ளெக்ஸ். யூஸ்வலாக போட்லாம் இங்கேருந்து தான் கிளம்புமா. இப்போ இங்கே எதுவும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து ஜங்லி காட்லேருந்து வந்திருக்கோம், ஜங்லி காட் ஹார்பர்லேருந்து வந்திருக்கோம். அங்கேருந்து இங்கே ட்ராவலிங் டைம் கிட்டத்தட்ட வந்து 1/2 hour to 40 minutesங்க. பட் யூஸ்வலானா நீங்கள் இங்கேருந்து தான் வந்து போட் ஏறுவீங்க. இங்கேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது ரோஸ் ஐலாண்டு. இதுக்கு ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 370 தானாங்க. உங்களுக்கு ரோஸ் ஐலாண்ட் அண்ட் நார்த் பே வேணும்னா ஃபீஸ் வந்து 570. இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு லகூன் ரொம்ப கிளியராக தெரியுது பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு லக்ஷதீப் வீடியோவில் சொன்ன மாதிரி லகூன்றது ஒன்றுமே இல்லைங்க, ஷாலோ வாட்டர் தான். அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் டைரெக்டாக மண்ணில் போய் ஹிட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அந்த தண்ணி வந்து ரொம்ப அப்படியே லைட் ப்ளூ கலரில் இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. சரிங்க, இப்போ நம்ம ஒரு வழியாக ரோஸ் ஐலாண்ட் வந்து இறங்கியாச்சு. உள்ளே போயிட்டு மிச்ச டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஏங்க, நம்ம வந்த சின்ன போட்டு ஒரு டைப்னா இந்த மாதிரி பெரிய போட்டும் இருக்குங்க. இது பேர் எம்வி சில்வர் வெசல் அப்படின்வாங்க. எம்வினா ஒன்றுமே இல்லைங்க, மெரைன் வெசல் சில்வர் சி, இதோட ஃபுல் நேம். அதோட பேர் வந்து எம்வி சில்வர் வெசல் அப்படின்வாங்க. என்ன ஸ்டைலாக, என்ன சீனாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஒரு ரைடு பண்ண உங்களுக்கு ஆசையாக இருக்கா? கவலையே படாதீங்க. நாளைக்கு ஹேவ்லாக் போகிறது இந்த மாதிரி பெரிய ஷிப்பில் தாங்க போகிறோம். அதுக்கு எப்படியோ அச்சு பிடிச்சி கவர்மெண்ட் ஃபெரியில் தான் எங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். நாளைக்கு ஹேவ்லாக் வீடியோ தரமாக இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்கள். ஹேவ்லாக் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் இடம்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரட்டாக இருக்கட்டும். எல்லாத்தையும் இப்போ ரிவீல் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இது போய்டும்ல. நீங்கள் ஒன்றா யோசிக்கலாம், ப்ரோ இது கவர்மெண்ட் வெசலா அப்படின்னு சொல்லிட்டு. நை அப்படியே ஊப்பர் தேக்கோ mahesh.shipping.com மகேஷ் அப்படின்னு போட்டிருக்கல, இதுவும் ப்ரைவேட் வெசல் தான். பட் ரொம்ப பெரிய ப்ரைவேட் வெசல். பெரிய டூர் ஆப்ரேட்டர்ஸை இந்த மாதிரி வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. உள்ளே ஃபுல்லாக ஏசிங்க. உள்ளே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நாளைக்கு நம்ம இந்த மாதிரி பெரிய வெசலில் தான் போகிறோம். அதில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஷிப் டூர் தரேன். ஓகே, இன்றைக்கி இதை பார்த்துக்கோங்க. ஏங்க, உங்களுக்கு இந்த போட் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக, ஷிப் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக பர்மிஷன் வாங்கி உள்ளே போகிறோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல் ஏசி, செம்மையாக இருக்குதுங்க. உண்மையிலே நம்ம லக்ஷதீப்பில் போனால் அதே ஸ்பீட் வெசல் தாங்க. உள்ளே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கடலாம் கூட இருக்குது, செம்மையாக இருக்கும். அப்படியே ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மேலே ஒரு டெக் இருக்குது, நீங்கள் அதுக்கு கூட போகிறதுனா போகலாம். இருக்குது பார்த்தீங்களா, வண்டி எடுத்துகிட்டு வாங்கலாம். அதனால் நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிக்கணும். ஏங்க, வெள்ளை அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஏசி போட்டு சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. உண்மையிலே
செமையா இருக்கு. சரி வாங்க அப்படியே கிளம்பி வெளில போய்க்கலாம், நம்ம போட்டுக்கு டைம் ஆச்சு. ஏங்க விசாரிச்சாச்சு, இதுலேயும் அதே ரேட்டு தானா, 770 rupees தானா? ஓகேவா, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் போகிற டயத்தை இந்த மாதிரி பெரிய போட் இருந்தால் பெரிய போட்லேயும் போங்க. பட் ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரான்னு நினைக்கிறேன். வேண்டாம், இந்த ஐலாண்டுக்கு சின்ன போட்லேயே வாங்க, அப்போ தான் மூஞ்சில் தண்ணிலாம் அடிக்கும். பெரிய போட் வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நீ எது ப்ரிஃபர் பண்ணுவோம், பெருசா சிறுசா? இல்லை சிறுசு தான். அப்போ தான் அதில் வந்து போட்டிங்கில் அந்த வேவ்லாம் நல்லா வரும். தண்ணிலாம் மூஞ்சில் அடிச்சாதாங்க அந்த ஃபன்னே இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கும், கலர் சூப்பராக இருக்கும், சைடு வியூ நல்லா பார்க்கலாம். ஆமா, இல்லைன்னா சைடு வியூ பார்க்கவே முடியாது. கரெக்ட். இது சும்மா ஏசி போட்டு போகிறது வந்து லாங் டிஸ்டன்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு சின்ன போட்லேயே வாங்க, அதான் நல்லா இருக்கும். வியூஸ் நல்லா இருக்கும், சைடு வியூ நல்லா இருக்கும். அதே தான், அதுதான் மெயின் இதெல்லாம் வரணும். ஆமாம், சிங்கிள் போட்டில் வந்தால் கூட சூப்பராக இருக்கும். கரெக்டாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? ஒரே மாதிரி நாங்கள் 2 பேரும் வந்து மனநல பாதிக்கப்பட்டாங்க. அப்படி தான் இருக்கும். இப்போ தெரிதா நான் ஏன் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் பேமலியாக அப்படி தான். ஏங்க நம்ம ஒரு வழியாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்டுக்கு வந்தாச்சுங்க. என்ன ப்ரோ கொண்டார மணி ரோஸ் ஐலாண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் அப்படி தான். எல்லா ஐலாண்டு பேரும் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பேரில் மாற்றி வச்சுட்டாங்க. இப்போ இந்த ஐலாண்டு பேர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்டு. இந்த ஐலாண்டுக்கு நீங்கள் உள்ளே போனோன்னா 30 rupees பர் ஹெட் வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்கணுமாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. ஐயோ, கலர் கலராக டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸோ இந்த போட் நம்மளுக்கு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 12 o'clock வந்து ஏறிக்கணுமா. இந்த கேபிஎஸ் ட்ராவல்ஸ் இங்கே வந்து 1 hour நம்மளுக்கு டைம் இருக்குது. இதுக்கும் நம்ம வந்து அந்த ஏஜென்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. இங்கே லோக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து கேபிஎஸ் ட்ராவல்ஸ் ஒரு போட்டும் ஒரு ட்ராவல்ஸ் பேரில் இருக்கும். சரிங்க மக்களே, ரேட் ஏற்றிட்டாங்க போல். 50 ரூபா ஒருத்தருக்கு என்ட்ரி டிக்கெட்டு வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். இந்த ரோஸ் ஐலாண்ட் நீங்கள் வந்து நடக்காமல் சுற்றி பார்க்கணுன்னா இங்கே வந்து பேட்டரி கார் அவைலபிள் இருக்குங்க. ஜஸ்ட் 80 rupees கொடுத்தீங்கன்னா போதும். ஃபுல் ரோஸ் ஐலாண்டே அப்படியே பேட்டரி கார்லேயே சுற்றி காமிச்சு கூப்பிட்டு வந்துடுவாங்க. இருக்காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. இந்த பாட்டு பாடினே உங்களுக்கு என்ன பாட்டுங்க தெரியும்? லைஃப் ஆஃப் ராம் பாட்டு தானே. லைஃப் ஆஃப் ராம் பாட்டில் வர மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து இந்த அந்தமான் ஏரியாவில் ஷூட் பண்ணது தான். அந்த ஃபெரியில் வந்து கார் போகிறது, இந்த மாதிரி மானுக்கு வந்து பிரெட் விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீன் இந்த ஏரியாவில் தான் எடுத்திருக்காங்க. ஏங்க நம்ம ஏற்கனவே வந்து லக்ஷதீப் பார்த்ததுனால இந்த லகூன்லாம் நம்மளுக்கு ஒன்றும் புதுசாக தெரிலங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வேறு மேட்ரு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம்லாம் லகூன் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாதாஜிட்டு கேட்கலாம். சொல்லுமா, லகூன் பார்க்கறது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. கடல்ல அந்த போட் வரும்போது மூஞ்சில அலை அடிக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. சிங்கிள் போட்ல வந்தா தூள் கலப்பிடும். சரி, இந்த ப்ளூ கலர் இது எப்படி இருக்குது? அது கடலே ப்ளூ கிரீன் மாறி 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 இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. vlog பண்ணுறது மட்டும் குறை சொல்கிறீங்களா? எங்கே போனாலும் கேமரா தூக்கின்னு சுற்றுறான்னு பேசிப்பார், அப்போ தெரியும் உனக்கு என்ன மேட்டர் நடக்குதுன்னு. அதாவது இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னாக்கா இது மாதிரி இடத்துக்கு வரணும். ஆமாம், நீங்கள் வந்தீங்கன்னாக்கா மலை பக்கத்தில் கடல், அந்த கடல் பக்கத்தில் இருக்கிற அலை, அந்த அலையில் வர ஒரு போட்டு இப்படி தான் பேசினா அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. இல்லை, இது ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது ஒன்று தாங்க. ஒரு நாள் சிஎம்மா இருந்து பார், அப்போ தெரியுன்ற மாதிரி. ஒரு நாள் கேமராவை தூக்கி சுற்றி பார், அப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும். ஸோ வாங்க நம்ம இந்த இடத்த பார்ப்போம். இப்போது இங்கே ஹெலிபேட் இருக்குது, பின்னாடி வந்து அழகான லகூன் இருக்குங்க. இப்போ நம்ம அதை பார்க்க தான் ஆக்சுவலாக போயிட்டுருக்கோம். எல்லாரும் டூரிஸ்ட் வரவங்களாம் அப்படியே போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஸ்பெஷலாக கவர் பண்ணுவோம். வாங்க அந்த சைட் போவோம். ரோஸ் ஐலாண்டில் என்ன ப்ரோ இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த இடம் தாங்க நான் காட்டுவேன். உங்களை கொஞ்ச நாள் பின்னாடி அப்படியே கூப்பிட்டு போகிறேன். ஒரு 1850s ரேஞ்சுக்கு போவோம். அந்தமானுக்கு பிரிட்டிஷ் வந்த டயத்தில் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல், அதாவது இந்த அந்தமானோட கேபிட்டல் அனௌன்ஸ் பண்ணது இந்த ரோஸ் ஐலாண்ட் தாங்க. அந்த போர்ட் பிளேயர் கிடையாது. போர்ட் பிளேயர் அந்த காலத்தில் கேபிட்டலாக கிடையாதுங்க. இந்த ரோஸ் ஐலாண்டு தான் அவங்க வந்து கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த காலத்திலேயே இவங்க பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, பேக்கரி, பவர் ஹவுஸு, ட்ரிங்கிங் வாட்டர் பண்ணுற இடம், அதாவது கடல் நீரை குடிநீராக்கிற திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவ்வளோ ஓல்டன் டைம்ஸ்லேயே பிரிட்டிஷ் இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்த தான் நம்ம வந்து லைட்டாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிறோம். நீங்கள் ஒரு கற்காலத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ரோஸ் ஐலாண்ட் வந்து இந்த ஏரியா விசிட் பண்ணுங்கள். நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. பட் நீங்கள் இங்கே வந்தே ஆகணும். இறங்குற இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்தீங்கன்னா இந்த ஏரியாக்கெலாம் வந்துடலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் இங்கே வந்தால் அவ்வளோதான் போல் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன், லிட்ரலாக சொல்லணும். ஓ, நைட் டைமில் இங்கே வந்தீங்கன்னா செம்ம டர்ராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்களேன், ஏதோ பயங்கரமான பூத் பங்களாக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. இது எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணது இல்லைங்க, எல்லாமே கம்ப்ளீட்லி நேச்சுரலு. அந்த ஆலமரமே ஃபுல்லாக இந்த மாதிரி வந்திருக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே.
எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்த வந்து பிரிட்டிஷ்காரங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரிஸ் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம இருக்கிறது வந்து உலகத்தோட ஈஸ்ட் சைட்லங்க. அதனால இவங்க என்ன இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் இருக்க பாரிஸ் மாதிரி ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஸ் ஐலாண்டை சொல்கிறதா இந்த போர்டில் போட்டிருக்காங்க. வேணா படிச்சுக்கோங்க. இப்போ வாங்க அப்படியே மிச்சம் என்னென்ன இருக்குது இந்த ரோஸ் ஐலாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி இதெல்லாம் கொஞ்சம் தட்டி பார்த்தா தாங்க ஒரு ட்ராவலோட அந்த ஃபுல் இதுவே உங்களுக்கு கிடைக்கும். வாட்டர் டிஸ்டிலிங் பிளான்ட்டா எது அவ்வளோ காலம் முன்னாடி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே இங்கே காலத்தால் அழிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இங்கேயே நிற்கிதுங்க. திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. எங்க இந்த ஏரியாவில் கவர்மெண்ட் வந்து தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்குறாங்க. ரேட்டு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாலும் ஃபெசிலிட்டிஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆர்ஓ வாட்டர் வித் ஐஸே இங்கே கிடைக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணி. அப்படியே குடிச்சிட்டு நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஜாலியாக. ஏங்க இந்த இடத்துலையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்லாங்க அந்த லைட் ஷோ, அதாவது சவுண்ட் அண்ட் லைட் ஷோ நடக்கும்ல செல்லுலார் ஜெயிலில், அதே மாதிரி இங்கேயும் நடத்துவாங்களாம். பட் இப்போ கொரோனானால அதெல்லாம் நடத்துறது இல்லை. யூஸ்வலாக இந்த இடத்துலையும் அந்த லைட் ஷோ நடக்கும். எங்கே பார்த்தாலும் இங்கே வியூஸ் தாங்க. ஆனால் நம்ம போட்டுக்காரன் வெறும் 12 வரைக்கும் தான் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்கான். அதை பற்றி தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்று ஸ்டார்டிங்கே ஒன்று முடிக்கல, அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து 11:45 ஆகிடுச்சு. 40 நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம இந்த ஸ்டார்டிங் ஏரியாவை கிராஸ் பண்ணுறதுக்கு. இந்த இடத்தெல்லாம் ஏன் இவங்க மெயின்டைன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ரோஸ் ஐலாண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப அழிஞ்சு போன சிட்டி மாதிரியே இருக்குதுங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது. இப்போ வந்து வெறும் அதோட ரிமைனிங்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. இந்த ரோஸ் ஐலாண்டில் உங்களுக்கு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடையாதுங்க. 4:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணுறவங்களாம். அப்போ நீங்கள் எல்லோரும் வந்து இந்த ரோஸ் ஐலாண்டுக்கு வெளில போயிடணும். லக்ஷதீப்பில் நம்ம போகிற ஐலாண்ட்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அந்த பக்கத்துலேயே இந்த கரைக்கு நீங்கள் நடந்தே வந்துடலாம். பட் அந்த மண்ணில் அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. எல்லாம் பெரிய பெரிய ஐலாண்டு. ஒரு சில ஐலாண்டு மட்டும்தான் இந்த மாதிரி குட்டியாக இருக்கும். ஐலாண்டில் அழகே வந்து இந்த மலை உச்சிலேருந்து கீழே இருக்கிற அந்த கடலை பார்க்குறதாங்க. உங்களுக்கு இந்த கேமரா எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. பட் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம் பார்க்கவே. ஓ மை காட், ஜுஞ்சுக்குட்டி அப்படி தான் இருக்குது லிட்ரலாக சொல்லணும்னா. ஸோ அப்படியே வந்து வந்த வழியாக ரிட்டர்ன் போகாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட் எடுத்து அப்படி போயிட்டுருக்கோம். அப்படியே இந்த வழியாக கீழே இறங்கி போயிடலாம் போல இருக்குது. இன்றைக்கி இந்த அந்தமானில் சும்மா சரியான வெயிலாக இருக்குங்க. கொளுத்துது போட்டு வெயில். ஆனால் யூஸ்வலாகவே இங்கே வந்து இப்படி தாங்க இருக்கும். ஏன்னா இது ஐலாண்ட்னாலே இங்கே எப்பயுமே வந்து வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி மழையும் ரொம்ப அதிகமாக பெய்யும். நீங்கள் வந்து க்ளவுடி டைமாக இருந்தால் பரவாயில்ல. பட் மழை காலத்தில் இங்கே விசிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாங்க. ஹெவி ரெயின் பெய்யுமா. ஆக்சுவலாக சைக்ளோன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்தமான் கடல் பகுதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை ஸ்ரீலங்கா கடல் பகுதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. இந்த ஏரியாவில் தாங்க நிறைய சைக்ளோன் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து அப்படியே ஆரம்பித்து அப்படியே நம்ம ஊருக்கு வரும். இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 மைலுக்கு ஒரு நிலப்பகுதி கூட கிடையாது. அதுதான் ஹைலைட்டு. அதனால தான் இங்கே வந்து அந்த செல்லுலார் ஜெயில் கட்டணும்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்களாம். சுதந்திர போராட்ட தியாகிகளை வந்து இங்கே வந்து அடைச்சி வச்சுட்டா அவங்க இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. இந்த இடத்த அந்த காலத்தில் ரொம்ப பயங்கரமாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம அப்படிலாம் இல்லை. இப்போ இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஐலாண்டில் மயில் ரொம்ப அதிகமாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. லேடிஸ் மயில், ஜென்ஸ் மயில்னு சொல்லிட்டு எல்லா மயிலும் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஐலாண்டில் மட்டும்தான் மானு மயில் இதெல்லாம் பார்க்க முடியும், மிச்ச ஐலாண்ட்லாம் அவ்வளோவா பார்க்க முடியாது அப்படின்னு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நல்ல ஐலாண்டு போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே அந்தமானில் மொத்தம் 572 ஐலாண்ட் இருக்காங்க. அவ்வளோ பெருசாக பார்க்கணுன்னா இங்கேயே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இருந்தால் கூட பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இங்கே ஏகப்பட்ட ஐலாண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேற்று வீடியோவில் உங்களுக்கு சொன்ன மாதிரியே அந்தமானில் இருக்கிற சில ஐலாண்டுக்கு தான் உங்களால் போக முடியாது. ஆனால் நிக்கோபாரில் இருக்க ஒரு ஐலாண்டுக்குமே நீங்கள் போக முடியாது. இதாங்க கிளப்பு. அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் வந்து கிளப்பாக இதை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இப்போதைக்கு இது எல்லாமே வந்து பேய் படத்தில் வரா மாதிரி தான் இருக்குது லொக்கேஷன்லாம். பாருங்களேன், அதிபயங்கரமாக இல்லை பார்க்குறதுக்கே. அப்படியே ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்டில் அப்படி தான் போட்டிருக்கு. இந்த சிமிட்ரியில் யாரை வந்து ஆக்சுவலாக புதைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் மதர்ஸ், அப்புறம் இன்ஃபென்ட்ஸ், அதாவது குழந்தைங்க. அந்த காலத்தில்
வாட்டர் பார்ன் டிசீஸ், அதாவது தண்ணினால் பரவுற டிசீஸும் மலேரியாவில் செத்து போனவங்கள இங்கே வந்து புதைச்சிருக்காங்களாங்க. அதான் அந்த போர்டில் போட்டிருக்கு. அவ்வளோதாங்க, முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். நம்ம இந்த ரோஸ் ஐலாண்டு அப்படியே மேலே ஏறி கீழே இறங்கணும், அவ்வளோதான். சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஒரு சின்ன மலை இது. எதிர்க்க தெரியுது பார்த்தீங்களா, அது தாங்க செல்லுலார் ஜெயிலு. நேற்று ஈவினிங் வந்து நம்ம அங்கே தான் போனோம் அந்த லைட் அண்ட் சவுண்ட் ஷோக்கு. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கோங்க, ஓகேவா. ரெண்டுமே வந்து பக்கத்தில் இருக்க ஐலாண்டு தான். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா போர்ட் பிளேயரில் ஒரு மறக்காமல் விசிட் பண்ண வேண்டிய இடம் இந்த ரோஸ் ஐலாண்டு. இந்த ஐலாண்டு வந்து நேவி கண்ட்ரோலில் இருக்குங்க. நேவி தான் இந்த ஐலாண்டை வந்து பார்த்துக்கிறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. பப்ளிக்கு நைட் ஸ்டே பண்ணால் அலௌடு கிடையாது இந்த இடத்துல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4:30 மணி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வாங்க அப்படியே நம்ம கிளம்பி நார்த் பே ஐலாண்டுக்கு போகலாம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, அந்த எய்தாப்பில் இருக்குது, அதுதான் நார்த் பே ஐலாண்டு. அங்கே போயிட்டு அப்படியே கொஞ்சம் சில் பண்ணிட்டு அங்கேயே நம்ம கிளம்பி மறுபடியும் போர்ட் பிளேயர் போக வேண்டியதான். நார்த் பே ஐலாண்டில் ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் போய் பாருங்கள். ரோஸ் ஐலாண்டோட மேப்பு இவ்வளோ பெருசாக, லென்த்து வந்து 3/4 மைலு, பிரெத்து வந்து 1/2 மைலு. என்ன மைலுன்னு கேட்காதீங்க. இப்போ வாங்க, நம்மளுக்கு போட்டுக்காரங்க ஏற்கனவே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க 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 வாங்கன்னு. இங்கே வந்து நம்மளுக்கு டவர் இஷ்யூ இல்லாதனால நீங்கள் எல்லாம் ஜாலியாக கனெக்டடாகவே இருக்கலாம். எல்லார்ட்டையும் எல்லா இடத்துலையும் டவர் கிடைக்குது, அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏங்க முன்னாடி போகிறாரு பார்த்தீங்களா, அவர் தாங்க நம்ம போட்டு டிரைவரு. நம்ம கூட தான் மேலே வந்தார், போட்டை பார்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ எத்தனை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. செம இல்லை, இன்னும் காரை பார்க் பண்ணிட்டு வர மாதிரி இங்கே போட்டை பார்க் பண்ணிட்டு வர. नहीं हम यहाँ ही जाना है, वो बोट लेकर आएगा. எங்கே போனாலும் இந்த மாதிரி தாங்க இருக்குது. செம்ம அழகாக இருக்குல்ல. இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு அந்தமான் வரும்னு ஆசையாக இருக்குது. இதை பார்த்துட்டு வாங்க, கிளம்பி வாங்க, ஜாலியாக லைஃப்பை ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அந்த இருக்காரு நம்ம டிரைவரு, ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இங்கே வந்து ஒன்னொரு பெரிய போட் வந்து இறங்கிட்டு இருக்கு. எங்க ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த அந்தமான் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அசோசியேஷனில் எந்த ஐலாண்டில் போனாலும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஃபேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கூபா டைவிங், எந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி போட்டு எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் இருக்குது. நீங்கள் யார்கிட்ட போனாலுமே ஒரே ரேட்டு தானா. 99% வந்து இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 99% கிடையாது. அதனால் நீங்கள் எந்த ஏஜென்ட் மூலிமா இருந்தாலுமே உங்களுக்கு ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நான் இதுக்காக சொல்லலை, நான் ஜென்ரலாக எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான். இங்கே அசோசியேஷன் இருக்கிறதுனால எல்லாமே காமனாக ஒரே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். எந்த ஐலாண்டில் நீங்கள் ஸ்கூபா டைவிங் பண்ணிங்கனாலும் ஒரே ரேட்டு தானா. இப்போ நீங்கள் இதுவே எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த போட்டில் போனாலும் அதே ரேட்டு தான், இந்த ஷிப்பில் போனாலும் அதே ரேட்டு தான். ஓகே, இப்போ வாங்க கிளம்பி போகலாம். இது வந்து ப்ரைவேட்டுக்கு தாங்க, கவர்மெண்ட் வெசல் தனியாக இருக்குது, அதுக்கு தனி ரேட். கீழே மீன் தெரியுது பார்த்தீங்களா. ஓகே மக்களே, நார்த் பே ஐலாண்ட் போகலாமா? வாங்க, கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப தூரில் இல்லைங்க, அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதான் நார்த் பே ஐலாண்டு. ஸோ டாட்டா ரோஸ் ஐலாண்ட். இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ என்ன ரோஸ் ஐலாண்ட் வருது, ஒர்த்தா இல்லையா, ஒரே வார்த்தையில் சொல்ல அப்படின்னா 70% ஒருத்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் தாங்க. ஒரு ஐலாண்டு மட்டும் போனால் ஒரு ஃபேர் இருக்குங்க, 2 ஐலாண்டு போனால் டிஃப்ரென்ஸ் வெறும் 200 ரூபா தான் வருது. ஸோ அந்த 200 ரூபாய்க்காக ஒரு ஐலாண்டை மிஸ் பண்ணுவோம் நீங்கள், தேவையில்லையே. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த நார்த் பே அண்ட் ரோஸ் ஐலாண்டை ஒரு நாள் பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸ்கிப் பண்ணால் 2 சேர்த்து தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் போயிட்டு வருது, அந்தளவு ஒர்த்து கிடையாது. சரி வாங்க, இந்த ஜேர்னி அப்படியே கொஞ்ச நேரம் எண்ட் பண்ணிவிட்டு இந்த ஜேர்னியை அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நார்த் பே ஐலாண்ட் நான் ஏற்கனவே போட்டிருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள் சரியா. அது வந்து வேறு வீடியோ வந்திருக்கும். இப்போ மதியம் 12 கிட்ட ஆகுதுங்க. இப்போ எவ்வளோ வேவ்ஸ் இருக்குது. இப்போவே இப்படி இருக்குன்னா நம்ம ரிட்டர்ன் போகும்போது சரியான தரமான சம்பவம் இருக்குது போல இருக்குது. அடித்து தூக்கி போடுது. இந்த சின்ன போட்டில் வர ஸ்பெஷாலிட்டி தாங்க, மூஞ்சில் தண்ணி பட்டு பட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஏங்க ஃபைனலாக நம்ம நார்த் பே ஐலாண்ட் வந்தாச்சுங்க. இதுதான் இங்கே போர்ட் பிளேயரில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான ஐலாண்டாங்க சரியா. இதோட வீடியோ நான் ஏற்கனவே போட்டுட்டேன், பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். இந்த நார்த் பே ஐலாண்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் பாருங்கள். ரொம்ப ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா பார்க்க போகிறோம். அப்படியே ஜாலியாக என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய்.